அண்ணாமலை சொன்னாரு. ஆனா இப்போ தமிழகத்துல இருந்து அண்ணாமலை வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய சொத்து. அவர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து அண்ணாமலை அவர்களும் யாரும் வெளியேற்ற முடியாது. சார், தொடர்ந்து இது மாதிரி விமர்சனம் வைப்பவங்களுக்கு நீங்க தலைவருங்கிற பொறுப்புல என்ன பதிவு? அதாவது அரசியல் வந்து பல காலமாக பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க, அடுத்த தடவை வேற கட்சி மாற்றி கூட்டணி வைக்கிறாங்க. அது எப்படி இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை அரசியலை வந்து நாகரிகமான முறையில் பண்ணணும் தான் நான் தொடர்ந்து அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, அவரை வற்புறுத்தி தான் இந்த கூட்டணியில சேர்த்திருக்காங்கன்னு எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேசுனீங்களா இந்த கூட்டணி குறித்து? அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி முடித்துவிட்டு நேரே முன்னாள் முதலமைச்சரான இபிஎஸ் வீட்டுக்கு தான் நேரே போனாங்க. நேரே போய் மத்தியானம் எல்லாமே டின்னர் சாப்பிட்டு, ஈவினிங் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுவும் பிறகு தான் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. நாங்கள் அண்ணன் இபிஎஸ், மதிப்புக்குரிய அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள், மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்கள் அதாவது அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அடுத்த தேர்தல் வேலையில் ஈடுபடும் போது அதற்கான காரண காரியங்களோடு செயல்படும். இல்ல மாட்டிட்டு இருக்குது. ஹலோ